الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, நிரந்தரம் பார்த்து வரக்கூடிய இந்த ரமலானுடைய இந்த சிற்றுரையிலே இன்றைய தினம் நபி அவர்களை பற்றியும் ஒரு முஸ்லிம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பது பற்றியும் ஒரு சில விஷயங்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ளவர்களே, ஒரு முஸ்லிம் நபி அவர்களை நேசிக்க வேண்டும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய பெயர் கூறப்பட்டாலே ஸலவாத்து சொல்ல வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு இஸ்லாம் அதனை ஒரு கடமையாக்குகிறது. ஈமானுடைய மிக முக்கியமான ஒரு கடமை நபி அவர்களுடைய நேசம் என்பது. வெறுமனே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்றுக்கொண்டால் மட்டும் பார்த்தார். அவர் மீது நேசம் வர வேண்டும், பாசம் வர வேண்டும், அன்பு ஏற்பட வேண்டும். அவருடைய பெயர் சொல்லப்படுகின்ற நேரத்தில் உள்ளத்தில் ஒரு நெகிழ்வு தன்மை ஏற்பட வேண்டும். அதுதான் உண்மையான ஈமான் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். நபி அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி ஹத்தா லியகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். அதாவது, நீங்கள் எப்படி உங்கள் தந்தையை தாயை இவர்களை எல்லாம் நேசிப்பீர்களோ, இவர்களை விட என்னை நீங்கள் நேசிக்காத வரை நீங்கள் உண்மையான ஈமானை அடைய முடியாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ நம்முடைய உள்ளத்தில் உயிரை விட அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் என்று சொன்னால் அது நபி அவர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வராங்க. வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்னுடைய உயிருக்கு அடுத்து ஒரு மனிதரை நேசிப்பேன் என்று சொன்னார். என்னுடைய உயிருக்கு அடுத்து ஒரு விஷயம் எனக்கு முக்கியம் சொன்னால் அது நீங்க தான். என்னுடைய உயிர் முதலாவது, அதுக்கு அடுத்து நீங்க தான் அப்படின்னு சொல்ற நேரத்துல அதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னும் நீங்கள் ஈமானை முழுமைப்படுத்தவில்லை. இன்னொன்று பண்ணல, ஈமானை முழுமைப்படுத்தவில்லை. நீங்கள் உங்களுடைய உயிருக்கும் மேலாக என்னை நேசித்தால் மட்டும்தான் உங்களுடைய ஈமான் முழுமை அடையும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். அப்போ எதற்காக ஒரு மனிதரை நாம் நேசிக்க வேண்டும்? காரணம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூதராக அவரை அனுப்பினான், உலக மக்களுக்கு தூதராக அனுப்பினான். ஆனால் அவர் தூதருடைய கடமையை மட்டும் செய்துவிட்டு போகவில்லை. அவருடைய கடமைக்கும் அதிகமாக இந்த சமுதாயத்திற்காக அல்லாஹ்வே சில நேரங்களில் கண்டிக்கிறான். எந்த அளவுக்கு கண்டிக்கிறான்? நபியே, சொல்றதுதான் உங்க கடமை, சொன்னவங்க கேட்கலன்னா அது அவர்களுடைய தவறு என்று அல்லாஹ் வசனம் இருக்கிறான். என்றாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக வருத்தப்படுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். இதை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகின்றான், லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன். அந்த மக்கள் ஈமான் கொள்ள மாட்டாங்க, இஸ்லாத்தை அடைந்து கொள்ள மாட்டாங்க என்பதற்காக உங்களை நீங்களே அழிந்து கொள்வீர்கள் போல இருக்கே என்று இறைவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பரிதாபப்பட்டு வசனத்தில் சொல்வதை பார்க்கின்றோம். அப்போ வெறுமனே தூதர் எத்தி வைத்தல் என்கின்ற கடமையை மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்துவிட்டு போகவில்லை. அவருடைய உயிரையே தியாகம் செய்து, அதாவது தன்னுடைய உயிருக்கு கூட ஒரு பெருமானம் கொடுக்காமல் என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை என்கின்ற அளவிற்கு தியாகங்களை செய்து பல இழப்புகளை இழந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தூதுத்துவத்தை எத்தி வைத்ததை பார்க்கின்றோம். அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், லகத் ஜாஅக்கும், உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்காரு, மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே வந்திருக்காரு. லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே ஒரு தூதர் வந்திருக்காரு. அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் கஷ்டப்படுவது அவருக்கு வருத்தத்தை தெரிவிக்கிறது. நம்ம கஷ்டப்படுறது, முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டா அதை கண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை அடைகிறார்கள். ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது ஆர்வமுடைய ஆவலுள்ள அன்புமிக்க மனிதராக இருக்கிறார்கள். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், முஃமின்களுக்கு கருணை காட்டக்கூடியவராகவும் இரக்கமுள்ள ஒரு மனிதராகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் சொல்வதை பார்க்கின்றோம். இப்போ முகமது நபி நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கின்றேன், அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டிருக்கின்றேன் என்று வாயால் சொன்னால் மட்டும் பத்தாது. அவருடைய நேசம் என்பது நம்முடைய உள்ளத்தினுடைய அடியாழத்தில் பதிய வேண்டும். அதுதான் உண்மையான ஈமான். ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனை பார்த்து நேசம் வந்துவிட்டது என்று சொன்னால் அரபியிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், அல் முஹிப்பு லிமன் யுஹிப்பு முத்தியம். ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை நேசிச்சிட்டான், எதையாவது ஒன்று நேசிச்சிட்டான், அல்லது யாராவது ஒரு மனிதனை நேசிச்சிட்டான், விரும்பிட்டான் அப்படின்னா கட்டுப்பட்டுருவோம், அடிமையா மாறிடுவோம். ஒரு மனிதன் என்ன பண்றான், இன்னொரு மனிதனை நேசிக்கின்றான். அப்படி நேசிக்கின்ற நேரத்துல அந்த நேசம் அவனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விட்டால் அவனுக்கு என்ன செய்யறதே தெரியாது, அவருடைய அடிமையாக அவன் மாறி விடுவான். அந்த அளவிற்கு நேசம் என்பது ஒரு மனிதனை கொண்டு செல்லும். இவருடைய டேஸ்ட் எல்லாம் அவருக்காக மாத்திப்பாரு. இவருக்கு ஒரு கலர் பிடிக்கும், அவர் நேசிக்கக்கூடிய மனிதருக்கு வேற கலர் பிடிக்குதுன்னா அந்த கலரை விரும்ப பண்ணிப்பாரு, தனக்கு பிடித்தமான கலராக மாற்றிப்பாரு. அதே போல தனக்கு ஒரு உணவு பிடிக்கும், ஆனா தன்னை தான் நேசிக்கக்கூடியவருக்கு ஒரு உணவு பிடிக்குதுன்னா அந்த உணவு இந்த மனிதருக்கு என்னவாயிடும், விருப்பமான உணவாக மாறிவிடும். இப்போ மனிதன் என்பவன் ஒருவரை நேசித்து விட்டால் அது ஒரு பொருளாக இருந்தாலும் ஒரு மனிதனாக இருந்தாலும் அவருக்கு முழுமையா கட்டுப்பட்டுருவான். அந்த இயல்புலதான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்றான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல உண்மையான நேசம் இருக்கும் அப்படின்னா நாம் அவர்களுக்கு கட்டுப்படுவோம். அல்லாஹ்வை நாம் நேசிப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றா பாருங்க, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வே நேசிச்சாலும் நீங்க யாருக்கு கட்டுப்படுங்க, ஃபத்தபியூனி, முஹம்மதுக்கு நீங்க கட்டுப்படுங்க. நபியை பார்த்து சொல்றான், நீங்கள் இறைவனை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் இறைவனுக்கு கட்டுப்படுங்க. அல்லாஹ் வார்த்தை யூஸ் பண்ணல, என்ன சொல்றான், முஹம்மதுக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை பார்க்கின்றோம். அப்போ உண்மையிலேயே நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எவ்வளவோ ஹதீஸ்கள் நம்மளை கடந்து செல்லுது. ஹதீஸ்னா என்னது, ஹதீஸ்னு சொல்றோம். ஹதீஸ்னா என்னது, நபி அவர்கள் கூறிய வார்த்தைகள், நபி அவர்கள் செய்தி காட்டிய செயல்கள், நபி அவர்கள் அங்கீகாரம் கொடுத்தவைகள். அப்போ எவ்வளவோ ஹதீஸ்கள் கடந்து போகின்ற நேரத்தில் அதை நம்ம என்ன பண்றோம், செவியளவோட கடந்து விட்டு போகின்றோம். அதற்கு ஒரு செயலுடைய கொடுக்காமல் இந்த ஒரு செய்தி போல 10-11 அப்படி என்கின்ற செய்தியை மாதிரி கடந்துட்டு போறோம். உண்மையிலேயே நபி அவர்கள் அதை சொன்னார்கள் என்று ஒரு மனிதனுக்கு உறுதியாக தெரிந்துவிட்டால் அது யாரு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. உலகத்தில் சாதாரண மனிதர்கள் இன்றைக்கு பேசுவதை எல்லாம் வரலாறாக மாற்றி வைத்திருக்காங்க. சாதாரண அரசியல் தலைவர்கள் பேசுவதை எல்லாம் நாம் என்ன பண்றோம், மிகவும் முக்கியத்துவப்படுத்தி கவனம் கொடுத்து கேட்கின்றோம். ஒரு 2 அரசியல் கட்சிக்கு மத்தியில பிரச்சனை அப்படின்னா அதுல ஆழமா சிந்திச்சு இதுல யாரு சரி யாரு தவறு, இவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன, அவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் நபி அவர்கள் கூறினார்கள் என்று நம்மை சூழ பல செய்திகள், பல வசனங்கள், பல விஷயங்கள் கடந்து சென்றாலும் கூட அதற்கு பெருவாரியான நாம் முக்கியத்துவத்தை நாம் கொடுக்காதவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நபி அவர்களை பற்றியான நேசம் என்பது நம்மிடத்தில் குறைவு என்பது அதனுடைய அர்த்தம். உண்மையிலே நம்ம நபி அவர்கள் அதிகமாக நேசிச்சா நபி அவர்களுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடிய மனிதர்களாக நாம் இருப்போம். ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய நிலை நபி அவர்களுடைய நேசத்தை விட இன்றைக்கு அவர்களுக்கென்று ஒரு மனிதனை வைத்துக் கொண்டு சாதாரண முஷ்ரிக்கீன்களில் இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் இன்றைக்கு நேசிக்கக்கூடிய, அவர்களுக்காக பல விழாக்களை நடத்தக்கூடிய, அவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடிய, அவர்களை தங்களுடைய உள்ளத்தில் பெரிதாக நடத்தக்கூடிய முஸ்லிம்கள் இன்றைக்கு உருவாகி கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். நம்முடைய உண்மையான தலைவர் யார் என்று சொன்னால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அவர்கள் என்ன சொன்னார்களோ அதன் அடிப்படையில் தான் நாம் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். அப்போ இந்த நபியுடைய நேசம் என்பது வெறுமனே அது நேசம் மட்டும் கிடையாது, அது இல்லாதவன் முஸ்லிம் கிடையாது. ஒரு மனிதருக்கு நபியை பற்றியா வெறுப்பு வருது, அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்ற நேரத்துல என்ன இப்படிலாம் சொல்றாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம், கெட்ட எண்ணம் தோன்றுகிறது என்று சொன்னால் அது அவருடைய ஈமானை பாதிக்கும், ஈமானையே இல்லாமல் ஆக்கிவிடும் என்பதை பார்க்கின்றோம். அப்போ முகமது நபி அவர்களை நேசிப்பது ஈமானுடைய ஒரு பகுதி. எப்படி இஸ்லாத்தில் பல கடமைகள் இருக்கிறதோ அதே போல கடமை என்ன கடமை, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்றுக்கொள்வது மட்டும் கிடையாது, ஏற்றுக்கொள்வதோடு சேர்த்து அவரை நேசிப்பது, அவருக்கு கட்டுப்படுவது, அவர் சொன்ன அடிப்படையில் வாழ்வது, அவருடைய குடும்பத்தை நேசிப்பது, அவரை யாரெல்லாம் பகைத்தார்களோ அவர்களை எல்லாம் பகைப்பது என்பது
முஸ்லிம்கள் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று அல் மர்ஹு மஅமன் அஹப்ப, நாளைக்கு மறுமையில் ஒவ்வொரு மனிதனும் யாரோடு இருப்பான் என்று சொன்னால் தான் யாரை நேசித்தானோ அவர்களோடு இருப்பான். அப்போ உண்மையிலே நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் நாளைக்கு மறுமையில் நபி அவர்களோடு இருப்போம். அதை போன்ற ஒரு சிறந்த ஒரு நிலை என்பது இருக்க முடியாது. அப்படிப்பட்ட மக்களாக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அதற்கேற்ப வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சிறந்த மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை வேண்டியும் ஆக்கியவர் புரிவானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.